நம்ம அப்ளிகேஷனோட கஸ்டமர் ரிவ்யூ செக்ஷன் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணலாம். பிகாஸ் நம்ம இது வரைக்கும் அவர் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து கஸ்டமர் ரிவ்யூ செக்ஷன். ஸோ index.htmlக்கு போயிட்டு இங்கே வந்து ரிவ்யூ செக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் ஆட் பண்ணுறேன். அண்ட் இங்கே ஒரு செக்ஷன் டேக் கிளாஸ் நேம் ரிவ்யூ தென் ஐடி ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு h1 tag கிளாஸ் நேம் ஹெட்டிங். இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கஸ்டமர்ஸ் டேக்ல ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன ஆகுனா வந்துட்டு இந்த கஸ்டமர்ஸ் ரிவ்யூன்றது இந்த மாதிரி வரும் எனக்கு மெயின் கலரில். அண்ட் இங்கே அதே மாதிரி என்னன்னா அந்த சேம் பாக்ஸ் கண்டெய்னர் தான் யூஸ் பண்ண போகிறேன். div class name box container box and இதில் என்ன அப்படின்னா ஒரு இமேஜ் டேக் அண்ட் இமேஜஸ் ஸ்லாஷ் அந்த கோட் மாதிரி மேலே தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கான இமேஜ் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு அடுத்து பேராகிராஃப் டேக்ல என்ன அப்படின்னா வந்து லாரம் சம் கண்டென்ட் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ கண்டென்ட் இருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா யூசரோட இமேஜ் நேம் அப்புறம் வந்துட்டு ரிவ்யூ ஸ்டார்ஸ். ஸோ இதுக்கு அடுத்தது ஒரு இமேஜ் கொடுக்குறேன். images slash pic1.png இல்லை user1 அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நேம் யூசர் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் இதில் என்னன்னா ஒரு h3 டேக் கொடுத்துட்டு dio அப்படின்னு சொல்கிறேன். இன்னொரு div tag with கிளாஸ் நேம் ஸ்டார்ஸ் அண்ட் மேலே நம்ம கொடுத்துருக்குற இதே கூட அப்படியே நம்ம காப்பி பண்ணி இதுக்குள்ள நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஆட் பண்ணதில் அந்த இமேஜ் இருக்கு, டெக்ஸ்ட் இருக்குது, ஸ்டார்ஸ் டைட்டில் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இதே மாதிரி நம்ம இன்னும் வந்து 2 பாக்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதில் இன்னொரு div கிளாஸ் நேம் பாக்ஸ், இதில் இமேஜ் வந்துட்டு வேற இமேஜ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த கோட் இமேஜ் சேம் தான், அதையும் இதை அப்படியே கால் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இங்கே வந்து இமேஜ் டேக் கொடுத்துட்டு இமேஜஸ் ஸ்லாஷ் pic2.png அப்படின்னு சொல்லிட்டு user2 கிளாஸ் நேம் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாமே வந்துட்டு அதே கொடுத்துட்றேன். ஸோ அடுத்தது இதாகிட்டு. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து இது அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இன்னொரு div tag with கிளாஸ் நேம் பாக்ஸ். இதில் என்ன அப்படின்னா இதே இமேஜ் இந்த இது எல்லாமே கோட் இமேஜ் எல்லாமே சேமாக இருக்கும் போது யூசர் இமேஜ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இமேஜஸ் ஸ்லாஷ் இது அண்ட் தென் ஆல்ட்டு இதில் user3 கிளாஸ் நேம் யூசர் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு அடுத்தது ஸோ இந்த இதை அப்படியே இங்கே ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இது எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நேம் இங்கே சேஞ்ச் பண்ணிடுறேன் விண்டோ அப்படின்னு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா எனக்கு ரிவ்யூக்கு தேவையான HTML கண்டென்ட் pretty much நான் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன அப்படின்னா இதுக்கு தேவையான ஸ்டைல்ஸை வந்துட்டு நான் யூசிங் த ஹெல்ப் ஆஃப் CSS என்ன அப்படின்னா நான் அதை ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு CSS போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரிவ்யூ அப்படின்ற கிளாஸ் நேம் அண்ட் இதை பாக்ஸ் கண்டெய்னர் செலக்ட் பண்ணிட்டு இங்கேயும் அதே மாதிரி கிரிட் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ grid template columns and then repeat auto fit கொடுத்துட்டு இதில் என்ன max 30 rem இருக்கணும் or 1 FR அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வாட் எவர் பெஸ்ட் எதை வச்சு ஆட்டோ ஃபிட் பண்ண முடியுமோ செலக்ட் பண்ணிக்கோ. ஸோ அந்த 3 இது இங்கே வந்துட்டு அண்ட் இதுக்கு அடுத்தது கேப் ஆஃப் 1.5 rem அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் இடையில அந்த கேப் கிடச்சிட்டு அண்ட் தென்
review box container box அப்படின்ற கிளாஸ் நேமுக்கு ஃபர்ஸ்ட் border அந்த border ஆட் பண்றேன் and then text align center padding top and bottom 3 rem left and right 2 rem அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ அந்த பாக்ஸ் கிடச்சிட்டு அண்ட் அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே அப்போ கொஞ்சமாக வருது அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து அதே மாதிரி ரிவ்யூ பாக்ஸ் கண்டெய்னரில் இருக்கக்கூடிய பாக்ஸ் அதில் இருக்க பேராகிராஃப் டேக்கை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் 1.5 rem லைன் ஹைட் 1.8 கலர் வந்து ஒரு கிரேஷ் கலர் மாதிரி கொடுத்துட்டு பேடிங் வந்து 2 rem அடுத்து 0 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுறேன் ஸோ இப்போ அந்த ஃபாண்ட் சைஸும் வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக பெருசாக இதாகிட்டு அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா உள்ள இருக்கிற அந்த யூசர் ஸோ அந்த இமேஜுக்கு தான் யூசர்ன்ற கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன் ரிவ்யூ பாக்ஸ் கண்டெய்னர் பாக்ஸ் டாட் யூசர்ன்ற கிளாஸ் நேமுக்கு ஹைட் வந்து 7 பிகாஸ் அது எனக்கு சர்க்கிளில் தெரியணும் ஸோ வித் 7 கொடுத்துட்டு பார்டர் ரேடியஸ் 50% கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளில் வந்துடும் அண்ட் தென் இங்கே என்ன ஆப்ஜெக்ட் ஃபிட்டு வந்துட்டு கவர் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அதை மொத்தமாக கவர் பண்ணி ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு சர்க்கிளுக்குள்ள அவதார் இமேஜ் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி டிஸ்பிளே பண்ணிடும் அண்ட் இதுக்கு அடுத்தது அந்த ஸ்டார்ஸ் அண்ட் தென் அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம் ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து ரிவ்யூ அதில் இருக்க பாக்ஸ் கண்டெய்னர் பாக்ஸ் history tag select பண்ணிட்டு padding top and bottom 1 rem left and right 0 font size 2 rem and then text color வந்துட்டு white அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிடுறேன் இது வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கு and then review box container box இதில் ஸ்டார்ஸில் இருக்கிற ஐ டேக் செலக்ட் பண்ணி அதுக்கு font size 1.5 rem கொடுக்குறேன் and then text color வந்து மெயின் கலர் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன் ஸோ அந்த கலர் எல்லாமே அப்ளை ஆகிட்டு ஸோ பார்த்தோம் அப்படின்னா தெரியும் எனக்கு அஃப்கோர்ஸ் கம்ப்ளீட் கஸ்டமர் ரிவ்யூ செக்ஷன் வரைக்கும் ஸோ இங்கே எனக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி இது பண்ணியாச்சு ஸ்டார்டிங் வித் ஸ்கோர்ஸ் திங்ஸ் எல்லாமே ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து எனக்கு அதுவுமே என்னன்னா கம்ப்ளீட்லி பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ இப்போ என்ன அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது இந்த கான்டாக்ட் செக்ஷன் ஸோ இந்த கான்டாக்ட் செக்ஷன் ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அதை கிரியேட் பண்ணலாம் பிகாஸ் ஃப்ரம் த டாப் டு பாட்டம் நமக்கு இது வரைக்கும் என்ன அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது